மிகவும் பிரியமான ஜனங்களே, கர்த்தருக்கு நாமத்தினாலே தெரிந்து கொண்ட ஆத்துமாக்களே, இந்த வேளையிலே உங்களோடு பேச, கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க நாம் அனைவரையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். கடந்த நாட்கள் முழுவதுமாய் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டார். எந்த தீங்கும் துக்கமும் துயரமும் நம்மளை தொடாதபடி அவருடைய மகிமையின் கரங்களினாலே நம்மளை அரவணைத்து பாதுகாத்து கொண்ட தேவனுக்கு நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். இந்த நாளையும் கூட ஆயுசு நாட்களாய் கூட்டி கொடுத்த தகப்பனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் வாழ்வோம். உலகத்திலே பார்க்கும் பொழுது எத்தனையோ விதமான ஆபத்துகள், விபத்துகள், சொல்ல முடியாத வியாதிகள், திடீர் என்று ஏற்படும் தீங்குகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் நம்மை மகிமையோடு பாதுகாத்து கொண்டார். வல்லமையினாலே அவர் நம்மை அரவணைத்து அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து நம்மை பாதுகாப்பு கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இந்த வேளையிலே நாம் ஆயத்தமாயிருப்போம். இதோ 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே வேத பகுதியை வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வார்த்தை என்னவென்றால், இந்த வார்த்தையின் பிரகாரம் நமக்கு கர்த்தர் வாய்க்க செய்தருள வேண்டுமென்று அவரோடு கூட இணைந்திருந்து சத்தியத்தின் பாதையிலே கடந்து வருவோம். 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூத பெஞ்சமின் கோத்திரங்களையும் சகல மனுஷரே கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டு விட்டீர்களே ஆகியில் அவர் உங்களை விட்டு விடுவார் என்று நம்முடைய பெயரை சொல்லித்தான் தேவன் இந்த வார்த்தைகளை பேசுகிறார் என்ற உணர்வோடு அவருடைய பாதப்படியிலே அமர்ந்திருப்போம். மற்ற ஜனங்களை பார்க்கிலும் நாம் அவருடைய நாமத்தினாலே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக, விசேஷம் உள்ளவர்களாக நாம் காணப்படுகிறோம் அல்லவா? இந்த வார்த்தையை நாம் தியானித்து கடந்து வருவோம். இயேசப்பா, நான் எப்பொழுதும் உம்முடைய பாதப்படியிலே நிலைத்திருக்க வேண்டும், உம்மை பற்றி கொள்ள வேண்டும், உடைய நாமத்தை நாங்கள் அறிந்திருக்க பாக்கியவதிகளாக, பாக்கியவான்களாக எங்களை நீர் பரிசுத்தப்படுத்தும். நாங்கள் உம்மை தேடுகிறவர்களாக உம்முடைய பார்வையிலே காணப்படட்டும். நீர் எங்களை அண்டையிலே வந்து எங்களை நீர் விட்டு விடாதபடி உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக நாங்கள் வாழ உம் அண்டையிலே நிலைத்திருந்து உம்முடைய பாதப்படியிலே அமர்ந்து உம்மை விட்டு விடாதபடி தேடுகிற மனிதனாக நாங்கள் காணப்பட நீர் உதவி செய்யும். தேவனை நாம் விட்டுவிட்டோம் என்றால் அவரும் நம்மை விட்டு விடுவார், அவரும் நம்மை மறந்து விடுவார் என்ற பயபக்தியின் இருதயம் நமக்குள் வர வேண்டுமே என்பதனால் தான் இந்த வார்த்தையை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். இதோ எத்தனையோ நாட்களாக நீர் என்னை வணங்கக்கூடாதபடி, துதிக்கக்கூடாதபடி மறந்து போனாய் என் மகனே, என் மகளே. நீ மறந்தாலும் நான் ஒரு பொழுதும் உன்னை மறக்க மாட்டேன். நீர் விட்டு விட்டாலும் நான் உம்மை விட மாட்டேன் என்று கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து பேசுகிறார். நாம் அவரை விட்டு விடாதபடி அவரை பற்றி கொண்டு அவருடைய பாதத்திலே அமர்ந்து இயேசு கிறிஸ்துவின் மகிமுள்ள கரங்களினாலே
நாம் பிடிக்கப்பட்டு அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள ஆயத்தமுள்ளவர்களாகுவோம். இயேசுப்பா, நீர் எங்களோடு கூட இரும். நான் உம்மை பற்றிக்கொள்ள உம்முடைய மகிமையினாலே நிரப்பப்பட என்னை நீர் தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இந்த உலகத்திலே வாழ்கிற எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் மத்தியிலே என்னை உமக்கென்று தேர்ந்தெடுத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும், மகிமைப்படுத்தும். இந்த உலகத்திலே நான் ஒளியாக ஜீவிக்க, உப்பாக பிறருக்கு ருசியுள்ள பதார்த்தமாக, ஒளியாக, ஆத்மாவாக நான் வாழ எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்று அவரை நாம் வேண்டிக் கொள்ளும் பொழுது, அப்படியாகவே பிறருக்கு பயன்படக்கூடிய ஒரு கருவியாய் நம்மை கர்த்தர் வழிநடத்துவார். இப்பேற்பட்ட அவருக்கு உகந்த ஆத்மாவாக, அவருக்கு உகந்த கருவியாக நாம் இந்த பூமியிலே வாழ்ந்து வர கர்த்தருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைக்கட்டும். ஆமேன். கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக.